السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் நீரேற்றமும் நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காருண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலன் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பி சகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். சங்கைக்குரிய ஹஸரத் சஃபியா மதரசாவுடைய அதிபர் சித்தி மௌலானா அவங்க சொன்னதை போல ஸ்ரீலங்கா ஏதோ அவங்க நல்லெண்ணெய் வச்சிருக்கிறாங்க, ஆனா இந்தியா மீது நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம். அவங்க சொன்னதை போல அந்த காலம் இல்முக்குரிய ஒரு மர்கஸாக இப்பொழுது ஸ்ரீலங்கா இருந்தாலும் அந்த நேரம் இல்ம படிக்கக்கூடிய இடமாக இல்மை தேடி வரக்கூடிய இடமாக இந்தியா தான் இருந்தது. குறிப்பாக தேவபந்த், சாரம்பூர், லக்னோவுடைய நதுவத்துல் உலமா நமக்கு ஓதி தந்த அத்துணை நாங்கள் புகாரி படித்தது ஒரு தேவபந்தியிடம்,
நாங்கள் முஸ்லிம் படித்தது தேவ்பந்தி, சஹாரம்பூரி. திருமிதியை எங்களுக்கு ஓதி தந்த ஷேகுனா அவர்கள் தேவ்பந்திலும் ஓதினார்கள், சஹாரம்பூரிலும் ஓதினார்கள். அவர்களை சஹாரம்பூரில் ஹதீஸ் கலையில் சிறப்பு பிரிவுக்கு பொறுப்பான உஸ்தாதாகவும் அழைத்தார்கள். இப்படி இந்தியாவின் மூலமாக வந்த அறிவுதான் அல்லாஹ் ஏதோ இந்த நாட்டுக்கு வந்து உங்களை போன்ற நல்ல உள்ளங்களோடு சந்தித்து உறவாடி உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்ட நம்முடைய உஸ்மான் பாபு ஹாஜியார், அவருடைய செல்வ புதல்வன் சல்மான் பாரிசி, இது போன்ற அவருடைய தோழர்கள், நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள் எல்லாரையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வானாக. வரக்கூடிய ரமலானை பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு அடைந்து அத்துணை நோன்புகளையும் முழுமையாக நோற்று லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் முழுமையாக அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சபை ஒரு சாதாரண சபை அல்ல. சங்கையான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து அந்த மாதத்தை நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கலாம், எப்படி நாம் அதில் அமல் செய்யலாம், இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கையானவர்களே, நம்மை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யக்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன், நாடியதை படைக்கக்கூடியவன். வயஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். சகோதரர்களே, முஸ்லிமில் 2789வது ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மண் பிடியை அள்ளி எடுத்தார்கள். அள்ளி எடுத்து சொன்னார்கள், இந்த மண் இருக்கிறது, இந்த மண்ணை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் தெரியுமா? சனிக்கிழமை நாளில் தான் அல்லாஹ் இந்த மண்ணை படைத்தான். மண்ணை படைத்தது சனிக்கிழமை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் மலைகளை படைத்தான். திங்கட்கிழமை அல்லாஹ் மரங்களை படைத்தான். செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் தீமையை படைத்தான். அதுக்காக செவ்வாய்க்கிழமை எது செஞ்சாலும் உருப்படாதுன்னு நினைச்சிடாரு. தீமையை படைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் செவ்வாய். ஆனால் நசாயியுடைய அறிவிப்பில் வருகிறது, அதாவது வாழ்வாதாரத்தையும், திக்குன் என்று சொன்னா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான சாமான், பொருட்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை படைச்சான். புதன்கிழமை ஒளியை படைத்தான். வியாழக்கிழமை அல்லாஹ் மிருகங்களை படைத்தான். வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் பகலுடைய கடைசி நேரத்தில் மண்ணை எடுத்து அதை கலந்து வெள்ளை மண், சிவப்பு மண், நல்ல மண், சாதாரண மண், எல்லா வகையான மண்களின் மூலமாகவும் கலந்து வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு முன்னால் அசருடைய நேரம் முடியும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். 6 நாட்களில் படைத்துவிட்டு 7வது நாளில், இது முஸ்லிமுடைய ஹதீஸ், 7வது நாளில் அர்ஷின் மீது அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தினான். அர்ஷின் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டுதான் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் படைத்தார். ஆனால் இந்த மண்ணு, இந்த மலை, இந்த மரம், இந்த மனிதன், இந்த தீமை, இந்த நன்மை எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்னால் வானத்தையும் பூமியையும் படைத்த நாட்களிலேயே அல்லாஹ் 12 மாதங்களையும் படைத்து விட்டார். இது அல் குர்ஆன். யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். ஆனால் 12 மாதங்களில் அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தின் பெயரை தான் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம்.
ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சங்கையான மாதம் தான் அந்த ரமலானுடைய மாதம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அடியமான சகோதரர்களே, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம் புகாரில வருது. நரகத்தின் கதவுகள் மூடப்படும் மாதம் புகாரில வருது. ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம் புகாரில வருது. நரகத்தை விட்டும் மக்களை விடுதலை அளிக்கும் மாதம். நோன்பாளிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடிய மாதம். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் அத்தர்கீப் வத்தர்ஹீபில் வருகிறது. லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கிறான். ஆனால் இந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்ததை போல நமக்கு முன்னால் வந்த எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. நாங்க பலகீனமானவர்கள், குறைந்த ஆயுளை கொண்டவர்கள், பலம் உடல் பலம் இல்லாதவர்கள், பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதவர்கள். ஆனால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியதை போல இந்த உலகத்தில் வேற எந்த நபிமாருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது கிடையாது. உலகத்துல முதலாக அதான் சொன்னது யார்? நாங்கள். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் தான் உலகத்தில் முதலாக அதான் சொன்னது. முதலாக இக்காமத் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம். முதலாக வுது செய்தது யார்? வுது செய்தது யார்? நாங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கோடான கோடி மக்கள் யோசி பாருங்க, இப்ப இந்தியால எத்தனை கோடி பேர்? 180 கோடியா? 140 கோடி பேர் இப்ப வாழ்றான். இப்ப கரண்ட்லி நடக்கிறது 140 கோடி பேர் இந்தியால. நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்தியாங்கிற நாடு படைக்கப்பட்டு அதில் மனிதன் வாழ ஆரம்பித்த நாளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியே 7000 வருஷம். இன்னைக்கு வாழ்றவன் 140 கோடிண்டா 7000 வருஷமா வாழ்ந்த கபருக்குள்ள வாழ்றவன் எத்தனை கோடி இருப்பான்? எத்தனை கோடி பேர் இருப்பான்? சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எங்க எழுப்பாட்டுவான்? எங்க எழுப்பாட்டுவான்? அந்த பூமியை பார்க்கிற பாக்கியத்தை சல்மான் பாரிஸுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். எங்க? பலஸ்தீன பூமி தான் மஹ்ஷர் மைதானமாக மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உலகத்துல நல்லா விளங்குங்க, சொர்க்கத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான், அல்லாஹ் மஹ்ஷருக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான். நீ உலகத்துல சொர்க்கத்தை பார்க்கணும்னா எங்க போகணும்? எங்க சொல்லுங்க? மதீனாவுக்கு போகணும். நான் சொல்லல, புகாரில ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. என்னுடைய வீட்டுக்கும், நபியுடைய வீடு எது? வணங்கப்பட்டிருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மாவுடைய வீடு, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. வ மிம்பரி, மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய மிம்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிய அதே இடத்துல தான், அதே மிம்பரை வைத்துதான் புதிய மிம்பரையும் கட்டியிருக்கான். அதே இடம், பில்டிங் தான் வித்தியாசம், சேம் பிளேஸ், எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு இந்த சக்கீனா பள்ளியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவு சின்ன ஒரு இடம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துடைய சொர்க்கம் அதுதான். அதனாலதான் அங்க தொழுகிறதுக்கு போட்டி போடுறாங்க மக்கள். இந்த ஹதீஸுக்கு மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, சொர்க்கம்னா என்ன? கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கும் போது மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவை அழிக்காமல் அதை தூக்கி அப்படியே சுவர்க்கத்தில் வைத்து விடுவார். அவ்வளவு பாக்கியமான இடம்தான் ரௌதா. இது உலகத்துடைய சொர்க்கம். உலகத்துடைய மஹ்ஷர் எங்க இருக்கு? பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனான், இந்த 4 நாட்டுக்கும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பெயர் ஷாம் தேசம். பலஸ்தீன் புதுசா உருவான பெயர், சிரியா புதுசா வந்த பெயர், ஜோர்டான் புதுசா வந்த பெயர், லெபனான் புதுசா வந்த பெயர். பழைய பேர் என்ன? சவுதி. எப்போ வந்த பேர்? நபி அவங்களோட காலத்துல சவுதி இருந்துச்சா? கட்டார் இருந்துச்சா? துபாய் இருந்துச்சா? அபுதாபி இருந்துச்சா? எல்லாம் இந்த யூதன் முஸ்லிம் நாடுகளை துண்டு துண்டாக பிரித்து விட்டு அவன் வைத்த பெயர். சவுதுங்கிறது ஒரு அரச பரம்பரையுடைய பேர். நல்ல அரச பரம்பரையாய் பாண்டுகிட்டு இருக்கு. வினா போன ஒரு அரச பரம்பரை ஆளுது. அதுடைய பெயர் தான் சவுதியா. அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா இப்ப மாறி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சவுதி, துபாய், கத்தார் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பெயர் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன் இந்த 4 நாட்டுக்கும் பெயர் என்ன தெரியுமா? ஷாம் தேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜால வருது, அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மஹ்ஷர் பூமியாக மாற்றுவான் அந்த ஷாம் தேசத்தை தான், அந்த பலஸ்தீனை தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ககிர்சத்தின் நகி ஐ பைதா அஃப்ரா. எப்படி தெரியுமா? அந்த பூமியுடைய நிறத்தை அல்லாஹ் வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் சொல்றான், கட்டடம் இருக்காது, மேடு இருக்காது, பள்ளம் இருக்காது, உயர்வு இருக்காது, தாழ்வு இருக்காது. வதரல் அர்த பாரிஸா வதரல் அர்த பாரிஸா ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பூமியை ஃபிளட்டா இருக்கும். உதாரணமா இங்க இருந்து பார்த்தா பாண்டிச்சேரி விளங்கும். எப்படி இருக்கும்? இங்க இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறதே விளங்குது இல்ல, பில்டிங் இல்ல, ஒன்றும் இல்ல. இந்த தொங்கல்ல இருந்து பார்த்தால் அடுத்த தொங்கல் விளங்கும், அடுத்த தொங்கல் விளங்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, ஒத்தனையும் விட மாட்டேன், எவனும் தப்ப முடியாது, எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டு. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வோட குதிரத்தை யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன நாட்டில துனியா ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் பிறந்து வாழ்ந்து செத்து மண்ணோட மண்ணாகிய அவ்வளவு பேரை எழுப்பி நிப்பாட்டி வச்சா இடம் போதுமாங்க? அல்லாஹ்வோட குதிரத்தை நிப்பாட்டுவான். அல்லாஹ் எல்லாரையும் நிப்பாட்டுவான், முழு பேரை நிப்பாட்டுவான், எல்லாரும் நிற்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமிதியில் வருகிறது 120 சஃப். எத்தனை சஃப்? மனிதர்களும் சஃப், மலக்குகளும் சஃப். எப்படி இருக்கு? மலக்குமார வேற சஃப், மனிதர்கள் வேற சஃப். நம்மோட பாச விளங்குதோ தெரியல, புரியுதுங்க? நீங்க இலங்கை பாசையில பேசுங்க, அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை கேட்கதான் எங்களுக்கும் விருப்பமா இருக்குன்னு 2-3 பேர் வேண்டிக்கிட்டாங்க. அதனால நான் உங்க பாசையில பேசல, என் பாசையிலே பேசுறேன். 120 சஃப், மலக்குமார சஃப். அது எண்ணிக்கையில் அடங்காது, எண்ணிக்கையில அடங்காது, அதை எண்ணி முடிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மலக்குமார எண்ணிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது, 7வது வானத்துக்கு போனாங்க. மேராஜ் போன நேரம் 7வது வானத்துல ஒரு பள்ளிவாசலை கண்டாங்க. அந்த பள்ளிவாசல் சரியா காபத்துல்லாவுக்கு நேர 7வது வானத்துல இருக்கு. அந்த பள்ளி மேல அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் பண்றான், வத்தூர் வகிதாபின் மஸ்கூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். அந்த பள்ளியுடைய பேர் பைத்துல் மஅமூர். என்னது? வானலோகத்துல 2 பள்ளி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நசாயில வருது, 1வது வானத்துல ஒரு பள்ளி இருக்குதான், அந்த பள்ளியுடைய பேர் பைத்துல் இஸ்ஸா. 7வது வானத்துல ஒரு பள்ளி இருக்குது, புகாரில வருது, அந்த பள்ளியுடைய பேர் தான் என்ன? பைத்துல் மஅமூர். காபத்துல்லாவுக்கு நேரா 7வது வானத்துல இருக்கு. தபரானில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம், உள்ள போறாங்களாம். உள்ளுக்கு போன யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. டெய்லி 70,000 பேர் போறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஆகப்பெரிய பள்ளிவாசல் எது தெரியுமா? இப்ப காபா, ஹரம் ஷரீப். ஒரே நேரத்துல ஆக கூடினது 20 லட்சம் பேர் போடலாம். 2 மில்லியன்ஸ், 20 லட்சம் பேர் ஒன்னா நின்று கொள்ளலாம். இதான் உலகத்திலேயே ஆகப்பெரிய பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் 70,000 பேர் போனா திரும்பியும் வராட்டி சுப்ஹானல்லாஹ், ரப்புடைய குதரத்தை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? இப்படிப்பட்ட சக்தி உள்ளவனை நாங்கள் ரப்பாக ஏற்றிருக்கிறோம் என்பதை விட பெருமை இந்த உலகத்தில் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. வேற எதுவும் தேவையில்லைங்க. அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம், ஆகப்பெரிய பாக்கியம். ரமலான் எல்லாம் ஒரு பக்கம் எப்பவுமே, இஸ்லாம் அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்துல வாழ்றவே. இதுக்கு நாம நெருப்பு தணலில் நெற்றியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அப்ப மலக்குமார் சஃப யாராலையும் கணக்கு பண்ணல. மனிதர்களுடைய சஃபத்தின 120 சஃப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிப்பீங்க, ரமலான் ஆரம்பிச்சாரு, எங்கமோ பலஸ்தீனுக்கு போனாரு, எப்படி திரும்ப வந்து சேர போறாரு? நான் சொல்ல வந்தது இதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 120 சஃப்ல 80 சஃப் நாங்க மட்டும் இருப்போம். 120 சஃப்ல 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் மட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துல நீங்க எப்படி எங்களை உங்களுடைய சமுதாயம் என்பதாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள் நாயகமே? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பெரிய வேலை இல்ல, அது சும்மா சிம்பிள் மேட்டர். என்ன தெரியுமா? நீங்க துனியால உலகத்துல தொழுகைக்காக உது செய்தீர்களா இல்லையா? அந்த உது செய்ததின் காரணமாக உங்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் வெண்மை அடைந்த நிலைமையில் நீங்கள் கியாமத்துடைய நாளையில் நிற்பீர்கள். அதை வைத்துதான் நான் உங்களை என்னுடைய சமுதாயம் என்பதாக நான் அடையாளம் கண்டுகொள்வேன். அப்ப உலகத்துல உது செய்யாம தொழாம இருந்தவன் கதி அவ்வளவு, அவன் இருட்டுலதான் இருக்கும். அங்க இக்கவாறு லைட்டு ஃபேன் ஒண்ணும் கிடையாது. நீங்க செஞ்ச அமல்களுடைய வெளிச்சம் மட்டும்தான். நன்றாக நினைவில் வையுங்கள் சகோதரர்களே. இதுக்குதான் சொல்ற, அல்லாஹ் தார சந்தர்ப்பத்தை நாசமாக்கிற கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இன்னும் நானும் மௌத்தா போவல, நீங்களும் மௌத்தா போவல. இந்த நிமிடம் தௌபா செய்யலாம், இந்த நிமிடம் திருந்தலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறலாம். அல்லாஹ் நம்மை மன்னித்து அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனா நாங்க தயார் இல்லை. 27 வரட்டும், அஜரத்தை ஒப்பாரி வைப்பாரு, அல்லாஹ் மன்னிச்சிரு, அதோட சேர்த்து இவன் ஒப்பாரி வச்சுட்டு போனா அடுத்த 27க்கு தான் பள்ளிக்கு வருவான். அடுத்த 27க்கு தான் வருவான். யாரை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்தையா? அல்லாஹ் சொல்றான், வலவ் நஷா லமஸக்னாஹும் அலா மகானதிஹிம். நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் எப்படியான ஆள் தெரியுமா? நான் நினைத்தால் நீ பாவம் செய்யக்கூடிய இடத்திலேயே உன்னை நாயாக பன்றியாக உருமாற்றுவேன். நினைச்சா செய்வேன். ஆனா உன்னோட உள்ள இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக உனக்கு சந்தர்ப்பம் தாரேன். நீ பாவங்களை விடுவாய், திருந்துவாய், என் பக்கம் நெருங்குவாய். இதுக்காக தான் இந்த பெரிய ரமலானுடைய ஏற்பாடெல்லாம். அல்லாஹ் பிடிச்சானே இல்லையா ஒரு சமூகத்தை? கொஞ்சம் யோசிங்க. ஒரு கூட்டம் குரங்காக மாற்றப்பட்டது. ஏன்? அவன் வட்டி எடுத்தானா, விபச்சாரம் செஞ்சானா, களவெடுத்தானா, திருடினானா, என்ன செஞ்சான்? சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்ததை செய்தான். இதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? அவ்வளவு பேரையும் குரங்கா மாத்தி போட்டான். எல்லாரும் குரங்கா போகும். வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில் லதி கானத் ஹாபிரத்தல் பஹர். நபியே, கடலோரம் வாழ்ந்த
அந்த ஊரார்களை பற்றி, அந்தாக்கியா வாசிகளை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். إذ تأتيهم حيتانهم يوم سبتهم ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون. அல்லாஹ் சொல்றான், சனிக்கிழமை மீன் பிடிக்க வானாண்டு நான் ஆர்டர் போட்டுட்டு எப்படி சோதிச்சேன் தெரியுமா? சனிக்கிழமை அதிகமா கடல்ல மீனை காட்டினேன். அல்லாஹ் அப்படிதான் சோதிப்பான். வட்டிய வானாந்தான். வட்டி எடுக்கும் பொழுது ரொம்ப நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி விளங்கும். ஆனா ஒரு நாளைக்கு நடுத்தெருவுல நிப்பாட்டுவான். நடுத்தெரு நாங்க எத்தனையோ பேரை கண்ணால கண்டுட்டோம். அல்லாஹ் அழிப்பேன் என்று சொன்னால் அழித்தே தீருவான். அல்லாஹ்ட வாக்கு பொய்யாது. இங்க உள்ளவனுக்கு பணத்தை கொடுத்து, துட்டை கொடுத்து, அதை இதை கொடுத்து காக்கா பிடிச்சு ஏமாத்திரலாம். அதான் அந்த சில ஆபீஸ்ல கடவுளையே போட்டிருக்குமே, புல் புல்லுன்னா தள்ளு அர்த்தம், கீழால தள்ளு. நீ தள்ளினா ஓ காரியம் நடக்கும். புல்லுன்னா இழு, புஷ்ன்னா தள்ளு. அப்படியா? புல்லுன்னா தள்ளு, புஷ்ன்னா இழு. சரியா? அது ரொம்ப அடிக்கடி குழம்பி போறது. புல்லுக்கும் புஷ்ஷுக்கும் வித்தியாசம். புல்லுன்னா என்ன, புஷ்ன்னா என்ன? அப்ப என்னன்னா அது பணத்தை தள்ளினீங்கன்னா உங்க காரியம் எல்லாம் சரியா நடக்கும். பணத்தை தள்ளனா அது அரசாங்க வேலையா இருந்தா அதை இழுத்துக்கிட்டே போவான். எவ்வளவு நடக்குதா இல்லையா எங்களுக்கும் தெரியும் எல்லாம் என்னென்ன நடக்குது. இப்ப அல்லாஹ்கிட்ட எந்த ஏமாற்றமும் அங்க செய்யல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் சனிக்கிழமை தான் கடலில் அதிகமாக மீனை அல்லாஹ் காட்டினான். இப்ப போய் பார்த்தானா கடல் எல்லாம் மீன் கொதிக்குது. சுப்ஹானல்லாஹ், என்னடா இது, சனிக்கிழமை மட்டும் ஒரு நாளும் வராத மீன் எல்லாம் வருது. இப்ப ஒருத்தன் சொன்னானா, நாங்க இப்படி செய்வோம், அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வானான்னு தானே சொன்னான், நாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க தேவையில்லை. சனிக்கிழமை நாளில் கடலோரத்தில் போய் பெரிய குழிகளை தோண்டி வைத்து விட்டு வருவோம். அலையில் அடிபட்டு வரும் மீன்கள் குழிகளுக்குள் விழுந்து கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்க அதை எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுக்கே சூழ்ச்சி செய்யறான். ஒரு கூட்டம் சொன்னானா, இப்படி செய்யாத அல்லாஹ் கண்டிப்பான். அடுத்தவன் சொன்னானா, அவன் நாசமா போட்டு விடு. இன்னொருத்தன் என்ன செஞ்சானா, போய் மீனை பிடிச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லாரும் கேவலமான குரங்குகளாக மாறுங்கள். எல்லாரும் குரங்கா மாறிட்டான். நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல, நம்ம இப்ப வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு பாவமா செய்யறாங்க. ஹஜரத் நேத்தும் பயான்ல சொன்னாங்க, சதீதுத்தீன் பாக்கவி, அந்த போன், ஸ்மார்ட் போன் உதாரணம் ஒன்று சொன்னாங்க. ஒரு முறை அந்த கியாமத்துடைய நாளையில ஒரு வேடிக்கையா சொன்னாங்க, அல்லாஹ் எழுப்பாட்டி கேட்பானா, ஒத்தன் சொல்லுவானா, யா அல்லாஹ் நான் ஸ்மார்ட் போனே பாவிக்கல. அல்லாஹ் சொல்லுவானா, உடனே இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கதவுகளை திறந்து விடுங்கப்பா, அந்த உள்ள போகுது. லட்சக்கணக்கான பாவத்துக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் போன். நாங்க செய்யற கண்ணால, காதால, வாயால, மூக்கால, நடையால, உடையால, பாவனையால, சிந்தனையால, அசைவுகளால, உணர்வுகளால, உள்ளத்தால நாங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போனா, காலையில குரங்கு, மாலையில பன்னி, ராத்திரியில நாய், ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரான். இந்த ரமலானை போன்ற பெரும் சந்தர்ப்பங்கள். வாலிபர்களே, நாங்கள் தௌபா செய்யலாம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பலாம். என்ன சொன்னேன்? அந்த கை கால்கள் வெண்மையாக இருப்பதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். நாங்கள் தான் அவர்களுடைய உம்மத்தினர். அப்ப உலகத்துல முதலாவது அதான் சொன்னது நாங்க, இகாமத் சொன்னது நாங்க, வுது செய்தது நாங்க. அதே போல் அல்லாஹ் முதலாக ரமலான் மாதத்தை தந்ததும் நமக்கு தான், வேற யாருக்கும் கொடுக்கல. ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? நாங்க கடைசியா வந்தவங்க, நாங்க எப்படி முன்னாடி சொர்க்கம் போகலாம்? நாங்க தான் ஆக கடைசி. ஆனா
தபரானில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா. எல்லா நபிமார்களுக்கும் சொர்க்கம் போறது ஹராம், நான் போகும் வரைக்கும். எல்லா சமூகத்துக்கும் சொர்க்கம் போவது ஹராம், என்னுடைய சமுதாயம் சொர்க்கம் நுழையும் வரைக்கும். மற்ற சமூகத்துல வந்தவன் தான் கோவிச்சுக்குவானே, நாங்க எவ்வளவு பலத்தோட, எவ்வளவு நீண்ட ஆயுளோட, எவ்வளவு அமல்கள் எல்லாம் செஞ்சோம், ஏன் எங்களை விட இவங்க முந்தி சொர்க்கம் போகும்? ஆயுளை மட்டும் எடுத்து பாருங்க, ஆயுளை மட்டும் எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 950 வருடம். 950 வருடம், எவ்வளவு நீண்ட ஆயுள். ஆது, சமூது, மதீனாவுக்கு போனவர்கள் யாராவது இருக்கீங்களா இந்த சபையில? மதாயின் என்ற ஊருக்கு சவுதியில போனவங்க, அது சமூது கூட்டம் வாழ்ந்த இடத்தை பார்க்க போனவங்க யாராவது இருந்தா கையோசு. மதீனால இருந்து 400 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா ஒரு ஊர் வரும், அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலிஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் சமூது கூட்டத்தார்களும் வாழ்ந்த இடம். எப்படி ஆர்கிடெக்ட் டிசைனண்டா, எப்படி இன்ஜினியர் மாறண்டா, وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், கைகளால் மலைகளை குடைந்து டிசைன் பண்ணின இன்ஜினியர்மார். நாங்க முழு செஞ்சியும் சேர்ந்து இந்த செஞ்சி கோட்டை மலையை தோண்டினாலும் தோண்டிப்படுமா? செஞ்சியை விடுங்க, விழுப்புரம் அங்க இங்க அந்த பட்டி இந்த பட்டி செங்கல்பட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு தோண்ட தோண்ட கைதான் உடையுமே தவிர மலையில ஒரு சின்ன ஓட்ட கூட வராது. கைகளால் மலைகளை குடைந்து 6000 வருடங்களுக்கு முன்னால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது, சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி 6000 வருடங்களுக்கு முன்னால் அவன் மலைகளை குடைந்து கட்டிய கட்டடங்களை நீங்கள் இன்று போனாலும் பார்க்கலாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங். ஆனால் சகோதரர்களே, அவங்க எல்லாரும் பின்னாடி, நாம தான் முன்னாடி சொர்க்கத்துல. ஏன்? இந்த ரமலான் பெரிய ஒரு சான்று. ரமலான் நமக்கு மட்டும் அல்லாஹ் தந்த பாக்கியம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு, சுப்ஹானல்லாஹ். ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லு, சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமா, அந்த ரமலானிலும் அல்லாஹ் குறிப்பாக விசேஷமாக நமக்கு தந்த பாக்கியம் தான் என்ன இரவு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இது புகாரியும் இல்ல முஸ்லிமும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவு ஹத்தா மத்லஇ ஃபஜ்ர், மகரிபில இருந்து சுபஹ் வரைக்கும் இருக்குமா. ரமலான்ல கடைசி 10ல ஒற்றைப்பட்ட நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த முழு செஞ்சிக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. முழு இந்தியா முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. கேட்கறத பெருசாவே கேட்போமே, ஏன் செஞ்சியோட சுருக்கம். இப்ப யோசிங்க, அந்த இரவு அல்லாஹ் சொல்றான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. எவ்வளவு காலம்? 1000 மாதம். 1000 மாதத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு வருது? எத்தனை வருஷம்? 84 வருடங்கள் வருது. இப்ப இந்த ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம அசரத்துக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிட்டு வைங்களேன், அல்லாஹ் கொடுப்பானாக. இப்ப அவர் ஒரே இரவுல 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை எடுத்துருவார். ஒரு இரவுல ஒரு 10 லைலத்துல் கத்ர் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா 840 வருஷம் அமல் செய்த நன்மை. ஒரு 11 லைலத்துல் கத்ர் கிடைச்சா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை விட அதிகமாக அமல் செய்த நன்மையோடு அவர் சொர்க்கம் சென்று விடுவார்.
இந்த பாக்கியம் வேற யாருக்காவது அல்லாஹ் கொடுத்திருக்கானா? நமக்கு மட்டும் தந்த பாக்கியம் சகோதரர்களே. இதான் இந்த சங்கையான ரமலான். இதற்காக தான் இந்த ரமலானை நாம் தேட வேண்டும். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அழுக்குகளை, நம்முடைய கரைகளை கலட்டுவதற்காக அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த ரமலான். அதான் ரமலானுக்கு அர்த்தமே அரபி அகராதியில போட்டிருக்காங்க. ரமலான் என்றால் எரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது. என்னத்த? நாங்க செஞ்ச பாவத்தை, நாங்க செஞ்ச அநியாயத்தை அது எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய சந்தர்ப்பம் சகோதரர்களே. வீணாக்கி விடக்கூடாது, சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. பகல் காலங்களில் தூங்கி தூங்கியும், இரவு காலங்களில் ஊர்களை சுத்தி சுத்தியும் காலத்தை கழித்து விடக்கூடாது. நியத்து வையுங்கள், முறையாக அழகாக. பாவ மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ரஹ்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நரக விடுதலையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மூன்றும் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அன்பு ஆக முக்கியமானது. இன்றைக்கு துனியால எனக்கு தெரிஞ்சு ஆக அதிகம் அன்பு வைத்த ஒரு படைப்பு தாய் தான். தாய் தான். மனைவியா இருக்கலாம், நமக்காக வேண்டி உசுரத்தாரத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள், அவங்களா இருக்கலாம். எல்லாரையும் விட ஒரு அன்பான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது தாய் தான். அந்த தாய் கூட கியாமத்துடைய நாளையில வேலைக்கு ஆக மாட்டான். கண்டா ஓடுவான். அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அம்மா, வாப்பா, தாய், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் ஓடுவான். நன்மையை கேட்டுவீங்களோ வந்து பயம். அந்த தாயை விட உலகத்தில் இரக்கம் உள்ள ஒருவன் இருப்பதாக இருந்தால் அது நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். முஸ்லிம்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில்லாஹி மிஹத ரஹ்மா. அல்லாஹ்விடம் 100 அன்பு இருக்கலாம். 100 அன்பு. எத்தனை அன்பு? 100 ரஹ்மத்து. அன்ஸல மின்ஹா வாஹிதத்தன். அந்த 100 ரஹ்மத்துல ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்தால தான் அம்மா நம்மோட இரக்கமா இருக்குது, அப்பா நம்மளோட இரக்கமா இருக்கிறது, கணவன் மனைவியோட இரக்கமா இருக்கிறது, மிருகங்கள் குட்டியோட அன்பாக இருக்கிறது, பறவைகள் குஞ்சுகளோட அன்பா இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத்தின் பரக்கத். மிச்சம் 99 அன்பு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானாம். கியாமத்துடைய நாளையில நீங்களும் நானும் சொர்க்கவாதியாக மாறினால் 99 அன்புகளை வைத்து அல்லாஹ் எங்களோடு அன்பு பாராட்டுவார். அடைந்து கொள்ள முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். சாதாரண அன்பல்ல சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது, லா யுத்கிலுல் ஜன்னத அஹதன் இல் அமலு, லா யுத்கிலுல் ஜன்னத அஹதன் அமலுஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? யாராலையும் அவங்களோட அமல்களின் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க செய்யற அமலால எங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, பலா அந்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? பலா அந்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா இவ்வளவு அமல் செய்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அமல் செய்வாங்க? ஒரு உதாரணம் சொல்லவா? நசாயில வருது, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எல்லாம் அந்த தரத்தை அடையிறதுக்கு கனவுலையும் நினைக்கலாவே வந்து ஆயிஷா அம்மாவுக்கு பக்கத்தில் உறங்கினார்கள். உறங்கி கொஞ்ச நேரம் தான் தூங்கினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஈனி ஆயிஷா, என்னை விட்டு விடு, அத்தஅப்பது லி ரப்பி, என்னுடைய அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் தக்பீர் கட்டி தொழப் போகிறேன். எழும்பினாங்க, தக்பீரை கட்டினாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தக்பீரை கட்டி அழ ஆரம்பித்தார். ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி நனைய ஆரம்பித்து விட்டது. ஒரு ரக்காத் முடிந்தது, மீண்டும் அழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு நனைந்து விட்டது.
இன்னும் அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிலம் ஈரமாக மாறிவிட்டது, பூமி ஈரமாக மாறிவிட்டது. 2 ரக்காத் தொழுது முடிக்க முன்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தஹஜ்ஜுதுக்கு அதான் சொல்ல ஆரம்பிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 ரக்காத் தொழுகை. நாங்களும் தக்பீரை கட்டி தொழுகிறோம். தக்பீரை கட்டினா விசாவும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல. இந்தியால இருந்து சைனாவால அப்படியே ஆஸ்திரேலியா போய் அப்படியே ஜப்பானால அப்படியே அமெரிக்கால வந்து இமாம் சலாம் கொடுக்கும் போதுதான் திரும்ப இந்தியாவுக்கு வர்ற. தொழுகையில என்ன ஓடுறண்டு அவருக்கும் தெரியாது, என்ன ஓடுற அர்த்தம் தெரியாது. ஏன் சவுதியில் இமாம்கள் தொழும்போது அழுகிறார்கள், தொழக்கூடிய மக்கள் அழுகிறார்கள். ஏன் சகோதரர்களே? அர்த்தத்தை விளங்கி அழுது தொழுகிறார்கள். அதுதான் இறையச்சம் உள்ள உயிரோட்டம் உள்ள தொழுகை சகோதரர்கள். அப்படியான தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகள் மாறினால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நேரடியாக இறங்கும். இந்த ரமலான்ல பயிற்சி எடுங்க. அஜரத்மார் இருக்கிறாங்க செஞ்சியில, வேண்டிய அளவுக்கு புடிச்சு ஒவ்வொரு அஜரத்தா புடிச்சு, அஜரத்து இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரையாவது படிச்சுட்டாங்க, நிச்சயமா படிச்சு தருவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம், அத்தஹியாத்துடைய அர்த்தம், வஜ்ஜஹதுடைய அர்த்தம், எல்லா அர்த்தத்தையும் விளங்கி பாடமாக்கி தொழுது பாருங்க. உங்களோட தொழுகை எவ்வளவு உயிரோட்டம் உள்ளையா தொழுகையாக இருக்கும் என்று கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அமல் செய்தவர்கள். கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவ்வளவு அமல் செய்த நீங்களும் உங்களுடைய அமலின் மூலமாக சுவர்க்கம் நுழைய முடியாதா நாயகமே? சொன்னாங்க ஆயிஷா, இல்லை, இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின். அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தால எனக்கு பிச்சை போட்டாதான் நானும் சொர்க்கம் போகலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே சொர்க்கம் நுழைய முடியாது என்றால் நானும் நீங்களும் எப்படிங்க சொர்க்கம் போறது? நாங்க எவ்வளவு பயப்படணும் இந்த உலகத்துக்கு. என்னமோ சொர்க்கத்திலேயே சர்டிபிகேட் கையில இருக்கிற மாதிரி சுத்துறான். தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஜக்காத்தும் இல்ல, மியூசிக்கோட, பாட்டோட, ஹராத்தோட, பார்வையை பேன்றது இல்ல, நாக்க பேன்றது இல்ல. எவ்வளவு பாவங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யறோம். என்னமோ இவருக்கு சொர்க்கத்திலேயே சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி. அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் கொடுத்த சஹாபாக்கள் நடுங்குவார்கள், பயப்படுவார்கள், தஹஜ்ஜுடைய நேரம் துடிப்பார்கள். திராரத் இப்னு தம்ரத்தல் கினானி சொல்றாங்க, என்னுடைய எஜமான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கண்டிருக்கிறேன். இன்னைக்கு தஹஜ்ஜத்தே இல்ல, சுபஹே இல்ல. புகாரியில வருது, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க ரமலான் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க, இன்றைய நாள்ல இருந்து நீங்க முடிவெடுங்க. இதுக்கு பின்னால் ஒரு சுபஹ தொழுகையை நாங்கள் விட மாட்டோம். அல்லாஹ்விடம் வாக்கு கொடுங்கள். ஏன் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு சுபஹு தொழாம தூங்குறானோ ஃபைன ஷைத்தான பால ஃபீ உதுனைஹி, அவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். சுபஹு தொழாம தூங்குறவன் காதுல ஷைத்தானுடைய சிறுநீர் இருக்குதா? நீங்க சொல்லுங்க தைரியமா, நீ சுபஹு தொழலையா? ஷைத்தான்ட மூத்திரத்தோட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்கு. அதோட பஜாருக்கு போறாரு, அதோட தொழிலுக்கு போறாரு, அதோட மார்க்கெட்டுக்கு போறாரு, அதோட வியாபாரத்துக்கு போறாரு. எந்த பரக்கத்தாவது கிடைக்குமா? தரித்திரியமே தரித்திரியம் மட்டும்தான், முசீபத்தே முசீபத்து மட்டும்தான். எந்த பரக்கத்தும் கிடைக்காது, எந்த பரக்கத்தும் கிடைக்காது. ஆகையால் சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய நேரம் சொல்றாங்க, அடிமை யதமல்மலு தமல்முல சலீம், விஷம் ஏறியவன், நஞ்சூட்டப்பட்டவன், விஷப்பாம்பு கொத்தியவன் எப்படி துடிப்பானோ அதே போல என்னுடைய எஜமான் அலி துடிப்பார். ஆஹின் ஆ ஆஹின் ஆ மின் கில்லத்தி ஸாத், கை சேதவே கை சேதவே, யா ரப்பனா யா ரப்பனா, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே, மின் கில்லத்தி ஸாத் வ புஅதி ஸஃபர் வ வஹ்ஷத்தி தரீக். யா அல்லாஹ்,
மறுமையுடைய பிரயாணம், நீண்ட பிரயாணம் போக இருக்குது. ஆனால் அந்த பிரயாணத்துக்கு தேவையான எந்த நல்லமலும் எந்த கட்டு சாதகமும் என்னிடம் இல்லையே அல்லாஹ். நான் தப்புவேனா? நான் சொர்க்கம் போவேனா? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். இன்னைக்கு நாங்க வாழ்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன்கள் நினைப்பு. மருமகன் இந்த உலகத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கிடைத்ததை போல் மனைவி இந்த உலகத்தில் வேற எந்த ஆணுக்கும் கிடைக்கவில்லை. யார் மனைவி? ஃபாத்திமா, சுவர்க்கத்து பெண்களின் தலைவி. இந்த உலகத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெத்தெடுத்த ஆம்பளை பிள்ளைகளை போல 2 ஆண் சிங்கங்களை வேற எந்த ஆம்பளையும் பெத்தெடுக்கல. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். இந்த உலகத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் ஒரு சிலரை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்தின் தலைவர் மாமனார், சுவர்க்கத்து தலைவி மனைவி, சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் பிள்ளைகள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட தகஜத்துல பயப்படுறார், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா? நாங்க எவ்வளவு தைரியமா இந்த ஊர்ல நடமாடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாளாவது நம்முடைய பாவத்தை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து யா அல்லாஹ் நீ என்ன மன்னிப்பியா, கண்டிப்பியா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கொசுவுடைய ரெக்கையின் அளவுக்கு கண்ணீர் அல்லாஹ்வுடைய பயத்தால் வந்தால் கூட அல்லாஹ் அந்த கன்னத்தை நரகம் தீண்டுவதை ஹராமாக்குவான். எவ்வளவு அழகும் சகோதரர்கள், எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்மால் சுவர்க்கம் நுழைய முடியாது. அந்த ரஹ்மத்தை அள்ளிக்கிட்டு வார மாதம் தான் இந்த ரமலான். வீணாக்கிறாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகம் கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, மக்ஃபிரத். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே. நாங்க உண்மையா தௌபா செய்தால் எங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஆனால் உண்மையான தௌபாவா இருக்கும். பூச்சாண்டி காட்டக்கூடாது, ஏமாத்த கூடாது, அதே பாவத்தை திரும்ப செஞ்சு செஞ்சு அல்லாஹ்வோடு விளையாடக்கூடாது. முறையாக நாங்கள் தௌபா செய்தால் 100 கொடை செய்தவனை மன்னித்தாங்க அல்லாஹ்வுக்கு எங்களை மன்னிப்பது பெரிய விடயமா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அதான் டைம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஹம்ஸாவுக்கும் 4 விதமான உறவுகள். 4 விதமான உறவு ஞாபகம் வச்சுக்கலுங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹும் ஒரே ரத்தம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா அப்துல்லா, அப்துல்லாவுடைய கூட பிறந்த தம்பிதான் யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. சொந்த சாச்சா, நம்ம ஊர்ல சாச்சா, இங்க சித்தப்பா. அப்படியா? அப்பாவோட தம்பிக்கு சித்தப்பா. நம்ம ஸ்ரீலங்கால சாச்சாண்டுவான். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று சொல்றது. இங்க அங்க ஸ்ரீலங்கால நன்னி மாராதி மா குப்பி ஆனா ஒண்ணும் விளங்காது. அங்க சாச்சி, மைனி, மச்சி இப்படி எல்லாம் இருக்கு அங்க பேர். அதை சொன்னா இங்க உங்களுக்கு விளங்காது. உறவு முறைகளுடைய பெயர்கள் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனின் கூட பிறந்த தம்பி சித்தப்பா முதலாவது உறவு. இரண்டாவது உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே தாய்மாரிடத்தில் பால் குடித்தவர். அபூ லஹபுடைய அடிமை சுவைபா, இந்த பெண்ணிடம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவும் பால் குடித்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பால் குடித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 4 பெண்களிடம் பால் குடிச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு. ஒன்று அவங்கள பெத்த தாய் ஆமினா அம்மா. இரண்டாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா.
மூணாவது நான் சொன்னனே இப்ப சுவைபா அந்த பெண். நாலாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு ஹம்சா. அவங்க ஒரு முறை ஹம்சாவை பார்க்க வந்த நேரம் அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் ஊட்டியதாக சீராவுடைய வரலாறுகளில் இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது உறவு என்னங்க? சித்தப்பா. இரண்டாவது உறவு பால்குடி சகோதரன். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே வயது, சேம் ஏஜ், ஒரே வயசு. நாலாவது நெருங்கிய நண்பன். சித்தப்பா மாதிரி குடும்பம் மாதிரி பழகல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒன்று என்றால் உயிரை கொடுப்பார் ஹம்சா. உஹது யுத்தத்துல பாக்குறாங்க, அந்த உயிருக்குயிரான சித்தப்பாவுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை சப்பி துப்பி காதை வெட்டி மூக்கை அறுத்து கண்டன் துண்டமாக வெட்டி போட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு எவ்வளவு பதறி இருக்கு. அழுகுறாங்க, தேம்பி தேம்பி விம்மி விம்மி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய நாள் ஹம்சாவுடைய ஜனாசாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை போல் நபி அலைஹிஸ்ஸலாம் அழுததை நாங்கள் கண்டதே கிடையாது. அவ்வளவு கவலைப்பட்டு சொன்னாங்க, இந்த சித்தப்பாவுக்கு பகரமாக நான் 70 பேரை கொள்ளுவேன் என்றான். ஆனா எல்லாரையும் மன்னிச்சான். கொண்டவர் யாரு? வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. ஈரல சப்பி துப்பியது யாரு? அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் பின்த் உத்பா. அவவும் சஹாபி பெண்மணியாக மாறினாள், இவரும் சஹாபியாக மாறினார். இவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களையே மன்னித்து சஹாபி பட்டம் கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க மாட்டாங்க, எங்களோட இறக்கப்பட மாட்டாங்க. அவன் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அவர்களை போல் நாங்களும் உண்மையான தௌபா செய்யும். அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அபூ சுஃபியான் விளங்குது, உங்களுக்கு தெரியும். அபூ சுஃபியான் இஸ்லாத்துடைய ஆகப்பெரிய விரோதி. இஸ்லாத்துக்கு வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மக்கா வெற்றியின் போதுதான் இஸ்லாத்துக்கு வந்தார். தௌபா செஞ்சார். எப்படி தெரியுமா? சக்கராத்துல சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து ஒரு பாவம் கூட செய்யவில்லை. இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாவம் கூட நான் செய்யவில்லை. இதுதான் உண்மையான தௌபா. இப்படி மாறணும் சகோதரர்களே. நாங்கள் எப்படி மாறணும்? நாங்க வாலிபர்கள். அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். புகாரில வருது, ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 அல்லாஹ் மன்னிச்சுட்டான் இவரை. ஆனா இவருக்கு தெரியல, அதிகமா பாவம் செஞ்சுட்டார். இப்ப மன்னிப்பும் கிடைச்சிருச்சு, ஆனா இவனுக்கு தெரியல அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டான், இவனுக்கு தெரியாது. புகாரியுடைய ஹதீஸ். இப்ப இவன் சக்கராத்துடைய நேரம் மௌத்தாகும் போது தன்னுடைய குழந்தைங்களை, தன்னுடைய ஆண் மக்களை கூப்பிட்டு சொன்னாரா, நான் அதிகமா இந்த ரப்புக்கு மாற்றம் செய்து விட்டேன். நான் மௌத்தாகினா அவன் எப்படியாவது என்னை தண்டிப்பான். ஆகையால நான் மௌத்தா போனா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, என்ன ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடாதீங்க. என்ன ஜனாசாவை? அவன் மூளை அவ்வளவுதான், அவரோட புத்தி அவ்வளவுதான். அல்லாவை பற்றி சரியாக அறிந்தவர் அல்லாவுக்கு அவ்வளவு மாற்றம் செய்ய மாட்டார். அவர் நினைச்சிட்டாரு, அல்லாஹ்வோட தண்டனையை விட்டும் தப்புறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? என்ன பத்த வைக்கிறேன்னா தெரியுமா? ஜனாசாவை எரிச்சிடுங்க, நெருப்புல போட்டு எரிங்க, எரிச்சு அந்த சாம்பலை எடுங்கள். எடுத்து வைத்துக் கொண்டு நன்றா வேகமாக சூறாவளி காற்று வீசக்கூடிய நாளே அந்த சாம்பலை தூவி விடுங்கள். அல்லாஹ்வோட தண்டனையை விட்டு நாம் தப்பிடலாம். இப்ப அவர் ஜித்மோத்தா போயிட்டாரு. அவரோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவரோட ஜனாசாவை அப்படியே பத்த வச்சு எரிச்சு சாம்பல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சூறாவளி வீசக்கூடிய நாள்,
பயங்கரமான காற்று வீசக்கூடிய நாள். அந்த ஜனாசாவுடைய சாம்பலை வீசிவிட்டார். வேகமாக காற்று வீசக்கூடிய அந்த நாளில் அவருடைய ஜனாசாவுடைய சாம்பலை அவருடைய குழந்தைகள் வீசிவிட்டார். அல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வருது, பூமியே அந்த சாம்பலை எல்லாம் கொஞ்சம் ஒன்று சேரு. வானம் அல்லாஹுடைய படை, பூமி அல்லாஹுடைய படை, அனைத்துமே அல்லாஹுடைய படை. அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் செய்வான். இவனுக்கு தெரியவில்லை அல்லாஹுடைய சக்தி. அல்லாஹ் சொல்கிறான், பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. நான் எவ்வளவு சக்தி உள்ளவன் தெரியுமா? நான் எவ்வளவு சக்தி உள்ளவன் தெரியுமா? உங்களுடைய கைவிரல் அடையாளங்களையும் வெளிப்பாட்டுவீர்கள். நீங்க மௌத்தா போனதுக்கு முன்னாடி உங்களோட பிங்கர் பிரிண்ட் எப்படி இருந்துச்சோ அதே பிங்கர் பிரிண்டோட நீங்கள் மண்ணோட மண்ணாகி அழிந்து மக்கி எலும்புகளும் இல்லாமல் போனதற்கு பின்னால் கியாமத்துடைய நாளையில் உங்கள் கைவிரல் அடையாளத்தில் கூட எந்த மாற்றமும் இல்லாமல் எழுப்பாட்டுவீர்கள். அவங்கிட்ட தப்பேருமா? அவங்கிட்ட பூச்சாண்டி காட்டிடுமாங்க? யாராலையும் தப்பேலார். இன்னொரு வாயத்துல வருது, அல்லாஹ் சொன்னானாம், குன் ஆகுண்டானாம். இவர் எலும்பி நின்றுட்டாரா? பாக்குறான், என்னடா நம்மளதான் பத்த வச்சு போட்டானுங்க, நம்ம எலும்பி நிற்கிறோம். அல்லாஹ் கேட்டானாம், அபுதி, ஏ அடியானே, ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், சக்கராத்துக்கு முன்னால் தௌபா செய்திருக்க வேண்டும். சக்கராத்துல தௌபா செஞ்சீர்கள். ஏன் ஃபிரௌன் மன்னிக்கப்படல? ஏன் ஃபிரௌன் தௌபா செய்தது சக்கராத். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனா ஓன் தலைவலி முடியுது, நிம்மதியின்றி ஓன் பாட்டுல இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவரை விரட்டி போற? இவன் பின்னால விரட்டி போறான். அவர் ஊரை விட்டு போறாரு, முஸ்லிம்களை கூட்டிட்டு போறாரு. இவன் விரட்டி போறான், நான் விரட்டுவேன், நான் பிடிப்பேன், உங்களை தண்டிப்பேன். அங்க போய் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவால் கடலுக்கு அடிக்கிறார்கள். கடல் ரெண்டாக பிளந்து கத்தௌதில் ஆவி, அல்லாஹ் சொல்றான், மலைகளை போல் உயர்ந்து நிற்கிறது. 12 பாதை. இத பார்த்தாவது புத்தி வரலையா? இத பார்த்தாவது அல்லாஹ்வை நம்புற இல்லையா? சூனியத்தால, பில்லியால, கண்கட்டி வித்தையால இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். ஒரு அசாவுடைய சக்தியால் கடல் ரெண்டாக பிளப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு மறைவான சக்தி இருக்கிறது. நானல்ல கடவுள், அவன்தான் கடவுள் என்பதை இவன் நம்பி இருக்கிறான். இன்னைக்கு நம்மள அதிகமானவங்க இப்படித்தான். எவ்வளவு அல்லாஹ் காட்டினாலும், எவ்வளவு அல்லாஹ் சோதிச்சாலும் தான் செய்யக்கூடிய பாவத்தை விடுவதற்கு தயாரில்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு பாவத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் ஃபிரௌன். அவனை விட முன்னுதாரணம் தேவையில்லை சகோதரர்கள், தேவையில்லை. இதை விட பாடம் படிக்க தேவையில்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு நடுவால போறாங்க. இவன் அங்கேயாவது திரும்பி வராம பின்னாடி போறான், விரட்டி போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை சேர்ந்தார்கள். இவர் கடல் நடுவிலே மாட்டினார். அல்லாஹ் என்ன செய்தான்? கடலை ஒன்று சேர்த்தார். இந்தியால ஸ்ரீலங்கால வந்ததெல்லாம் ஒரு பக்கத்து சுனாமி, ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. 2 பக்கத்தாலையும் சுனாமி நாசமா போகும். இப்ப சுனாமி வந்து அடிச்சு எல்லாம் படையெல்லாம் மூழ்கி, வாகனம் எல்லாம் குதிரை எல்லாம் செத்து போய், இப்ப இவர் தண்ணீல மூழ்கி தொண்டை குழிக்கு ரூபு வந்ததோடு இப்பொழுது இவருக்கு ஞானம் பிறக்குது. என்ன யாராரை காப்பாற்ற இயலாது? நான் தெய்வம் இல்ல, நான் கடவுள் இல்ல, அல்லாஹ் தான் உண்மை, மூசா நபி சொன்னதுதான் உண்மை. இப்ப ஞானம் பிறக்குது. இப்ப கைய ஒசத்திட்டார், கையை தூக்கிட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். ஆமன்து, நான் ஈமான் கொள்ள போறேன், நான் முஃமினாக போறேன், நான் முஸ்லிமாக போறேன். அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், பனூ இஸ்ராயீல்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை நான் நம்பி ஏற்றுக்கொள்ள போகிறேன். திருமதியில ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி
கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌன் வாயில போட்டு குத்தினாங்க, நாசமா போடும். அல்லாஹ் கேட்டானா, ஆல் ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, இவ்வளவு நாள் நீ செய்த அநியாயம், அராஜகம், அட்டூழியம், அடாவடித்தனம், நீ சும்மா நீ சைத்தான் கூட சொல்லாத வார்த்தையை சொன்னவன் நீ. சைத்தான் எங்கேயும் சொல்லல, நான் தான் அல்லாஹ். இவன் சொன்னான், அன ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் பெரிய கடவுள். மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற தெய்வம் கடவுள் கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்பயா உனக்கு ஞானம் பிறக்கு. ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, ஏ ஃபிரௌனே, இன்றைய தினம் உன்னுடைய ரூஹை கைப்பற்றி உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு, சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஃபிரௌன் ரூஹ் எங்கேயோ, உடம்பு எங்கேயோ. விளையாடி விடக்கூடாது சகோதரர்களே. இதெல்லாம் வரலாறு நான் சொல்றேன் ஆதாரபூர்வமாக. எதற்காக கேட்டுட்டு நல்ல கதைண்டு போறது இல்லை. நான் கொஞ்சம் சிந்திக்கணும், நாங்க எங்க வாழ்க்கையை மாற்றணும். அவன் தௌபா செய்வதை போல் தௌபா செய்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. சந்தர்ப்பம், நாம தௌபா செய்யலாம், இன்றைக்கு செய்யலாம், இந்த நிமிடம் செய்யலாம், இந்த இஷா தொழுகையில் செய்யலாம். அல்லாஹ் மன்னிப்பின் தயாள கரங்களை விரித்து வைத்திருக்கிறான் சகோதரர்கள், விரித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம கேட்கிறதுக்கு ரெடி. இப்ப இந்த ஆளை எழுப்பி நிப்பாட்டி கேட்டானா, அல்லாஹ் யாரு? அந்த பத்த வச்சு எரிச்சு சாம்பலாய் கேட்டானா, ஏன் இப்படி செய்தாய்? மா ஹமலக அலா மா ஸனஅத, ஏன் இவ்வாறு செய்தாய்? சொன்னாராம், மகாஃபதுக யா ரப், யா அல்லாஹ், நான் அதிகமா பாவம் செஞ்சிட்டேன், என்னை தண்டிப்பாய் என்பதாக பயந்தேன், இதனாலதான் இப்படி நான் செய்தேன். நீ இவ்வளோ சக்தி உள்ளவன், இவ்வளோ பகரத்துள்ளவன், சாம்பலாகி என்னையும் எழுப்பி நிப்பாட்டுவன் என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்னானாம், அவ்வளோ பயமா என்பது உனக்கு, உன்னை மன்னித்து விட்டேன் சொல்லும். உன்னை மன்னித்து விட்டேன். அவ்வளோ இரக்கம் உள்ளவன், என்னை உங்களை மன்னிக்க மாட்டான. ஆனா சகோதரர்களே, இந்த ரமலான் நல்ல சந்தர்ப்பம், நல்ல நியத்துகளை வையுங்கள், அமல் இபாதத்துகளை சரியாக செய்யுங்கள். தஹஜ்ஜுதிலே, இஸ்திக்ஃபாரிலே, ஸலவாத்திலே, குர்ஆன் திலாவத்திலே, கியாமுல் லைலிலே அதிகம் அதிகம் காலத்தை செலுத்துங்கள் சகோதரர்களே. எல்லாரும் அல்லாஹ் இல்லாம யாரை யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு உருவத்தை வைத்து வணங்குகிறார்கள். வணங்குறாங்களா இல்லையா? ஒவ்வொரு சகோதர சமயத்தவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் நாங்கள் 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 50 வருடம் அல்லாஹ்வை வணங்குகிறோம். நாம் அல்லாஹ்வை இதுவரைக்கும் கண்டது கிடையாது. கண்டது கிடையாது. காண முடியுமா உலகத்தில்? காணவும் முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை எங்கே பார்க்கலாம்? சுவர்க்கத்தில் பார்க்கலாம். அல்லாஹ்வோடு பேசியவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை கண்டவர்கள் கிடையாது. யார் அல்லாஹ்வோடு பேசி? மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல 136 இடங்கள்ல அல்லாஹ் மூசா என்ற நாமத்தை மாத்திரம் உச்சரித்திருக்கிறார். பலஸ்தீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்கு போனீங்களா? அதுல என்ன எழுதிருக்கு? வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு எவ்வளவு இன்பமாக இருக்கு, எவ்வளவு இன்பமா இருக்கு. இன்னைக்கு உம்ராவுக்கு போறாங்க இல்லையா, ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. வர்றவங்க இமாம் சுதைஸ் தொழுகை நடத்துறதுக்கு வரலன்னா நம்மள உட்கார்ந்துருக்கு விட மாட்டோம். சுதைஸ் வரலையா, அஜரத் சுதைஸ் வரலையா, நானா போய் அவரை கூட்டிட்டு வரலாம். ஏன்? அவரோட என்ன முகமது, அவருடைய குரலுக்கு உள்ள மதிப்பு, அந்த இனிமையான குரலுக்கு பின்னால ரேடியோலையும் டிவிலையும் கேட்டு கேட்டு ஓடின அந்த குரலை நாங்க நேர்ல போய் அவருக்கு பின்னாடி நின்று தொழணும் என்ற ஒரு ஆசை. அந்த குரலின் இனிமை, அந்த குரலுக்குள்ள மதிப்பு. ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, அபு மூசா
அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து நின்று அவருடைய திலாவத்தை கேட்டுவிட்டு, ஓதலை கேட்டுவிட்டு சொன்னார்களாம், லகது ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். அபூ மூசா, உனக்கு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகிய குரலை அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் எப்படி இருக்கும்? அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தய்ர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் மலைகளும் பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து ஓட ஆரம்பிக்கும். கல்லு, மலை, பறவை. தஃசீர்ல எழுதுறாங்க, ஆடு மாடுகள் மேய்ச்சலை நிப்பாட்டி விட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சுற்றி அமர்ந்து கொண்டு, சூழ அமர்ந்து கொண்டு அவர் ஓடுவதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்குமாம். அவ்வளவு அழகான குரல், அவ்வளவு ஸ்வீட் வாய்ஸ். சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. இந்த இமாம் சுதைசிக்கு அழகான குரலை படைத்த, இந்த மிஷாரி ராஷிதுக்கு அழகான குரலை படைத்த, இந்த அப்துல்லா ஜுஹனிக்கு, இந்த சஹாபாக்களுக்கு, அபூ மூஸா அல் அஷ்அரி, உபை இப்னு கஅப், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கெல்லாம் அழகான குரலை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கு. மூஸா அலைஹிஸ்ஸலாமால பொறுக்க முடியல. அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய பேச்சு கேக்குது, ஆனா அல்லாஹ்வை காணோம். எப்படி இருக்கு? ஒரு நாள் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி அரினி அன்துர் இலைக். யா அல்லாஹ், உன்னை காட்டு நாம் பார்ப்போம். உன் பேச்ச கேட்கிறேன், எவ்வளவு இன்பமா இருக்குது. சில ரிவாயத்துல வருது, அல்லாஹோட பேசிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு திரும்பி வரும்போது 2 காதையும் இப்படி பொத்திட்டு தான் வருவாங்களா. மனிதர்கள் பேசுவது கழுதை கத்துவதை விட மோசமா இருக்கும். அவ்வளவு இன்பமான அந்த பேச்சை கேட்டதற்கு பின்னாடி சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானா, என்ன பார்க்கிறதா இந்த உலகத்திலயா? அது முடியாது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, குடிச்சா குடித. அல்லாஹோடே உரிமையோடு அன்போடு வாதாடும் ஒரு நெருக்கமான நபி. அல்லாஹ் சொன்னானா, சரி பார்க்கணுமா? வலாக்கின் இன்துர் இலல் ஜபல். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் மலையை நீங்கள் பாருங்கள். அந்த மலையை இப்பயும் வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஜோர்டானுடைய, இஜிப்டுடைய அந்த பகுதியில் இருக்குது. அந்த மலைக்கு பேரு ஜபல் மூசா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய மலை. சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னானா, அந்த மலையை பாருங்க. அந்த மலை அப்படியே இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. இவர் நினைச்சார் அல்லாஹ் வரப்போறான், அல்லாஹ் வரப்போறான், நாங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது ஒரு ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஜிப்ரீலே, நீங்கள் அல்லாஹ்வை கண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ரப்பை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்கி போயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்களாம். அல்லாஹ்வையா? நானா? இதுக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரெக்கையை விரிச்சா உலகமே நடுங்கும். 600 ரெக்கைகள். அவர்கள் ரெக்கையை விரித்தால் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, மாணிக்கங்களும் முத்துக்களும் கொட்ட ஆரம்பிக்கும். சாதாரண படைப்பல்ல, வானத்தையும் பூமியையும் விட விசாலமானவர். அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு. நடுங்கினாராம், ஆடி போய் கேட்டாராம், யா ரசூலல்லாஹ், ரப்புக்கும் இன்ன பைனி வ பைன ரப்பி 70 ஹிஜாபன் மின் நூர். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் 70 ஒளி திரைகள் இருக்கிறது. அதில் ஒன்றை நான் நெருங்கினாலும் கருகி சாம்பலாகி விடுவேன் யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட காணல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வை பார்க்கல. சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செஞ்சானா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாரே, உன்னை காட்டு, உன்னை காட்டு, உன்னை காமி, நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். உனக்கு என்ன பார்க்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு.
அந்த ஒளித்திரையிலிருந்து திருமிதியில் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை காட்டினாங்களாம். தன்னுடைய பெருவிரலையும் தன்னுடைய சின்ன விரலையும் இப்படி சேர்த்து இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த ஒளித்திரையிலிருந்து ஒளியை அப்படியே அந்த மலையின் மீது இறக்கி வைத்தான். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا அந்த ஒளியை தாங்க முடியாமல் மலை வெடித்து சுக்குநூறாக சிதறியது. وَخَرَّ مُوسَى صَعِقًا மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். சகோதரர்களே, அப்படின்னா அந்த ரப்புல் ஆலமீனை எங்க பார்க்கலாம்? அங்கு சொர்க்கத்துல பார்க்கலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிலவை காட்டி, பௌர்ணமி நிலவை காட்டி, ஒளி விட்டு பிரகாசிக்கும் அந்த முழு மதியை காட்டி சொன்னார்கள், இந்த நிலவை நீங்கள் பார்ப்பதற்கு சிரமப்படுகிறீர்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இதை விட தெளிவாக, இதை விட பிரகாசமாக, இதை விட திட்ட தெளிவாக நீங்கள் அல்லாஹ்வை சொர்க்கத்தில் காணலாம், சொர்க்கத்துல காணலாம். சகோதரர்களே, அதுக்காக தான் சகோதரர்களே நாங்க இந்த உலகத்துல இந்த ரமலான் அடைஞ்சி நாங்க அமல் செஞ்சு தராவி தொழுது கியாமுல்லை தொழுது குர்ஆனை ஓதி சதகாக்கள் செய்து மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கி உலமாக்களை கண்ணியப்படுத்தி இந்த அமல்களை எல்லாம் செய்து 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 நாங்கள் ஒரே ஒரு நோக்கம்தான், அல்லாஹ்வை நாங்கள் சுவர்க்கத்தில் காண வேண்டும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான துஆவையும் சொல்லி தந்தார்கள். நசாயில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். எல்லாரும் ஓதுவோமா, கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தன் நவரி இலா வஜ்ஹிக் வஷ்ஷௌக இலா லிகாயிக் மின் கைரி ضراء مضرة ولا فتنة مضلة. யா அல்லாஹ், எந்த தடையுமின்றி எந்த திரையுமின்றி உன்னை பார்த்து இன்பமடையும் பாக்கியத்தை தருவாயாக. அற்புதமான துஆ. பாடமாக்குங்க, ஓதிவாங்க, அமல் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. உலகத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் மிதித்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்விடம் தௌபா செய்யாமல் அவனை முறையாக தொழாமல் ஹராம் ஹலாலை பேணாமல் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை பார்த்து நல்லவர்கள் சுஜூது செய்வார்களாம். ஆனால் இவர்கள் சுஜூது செய்ய பார்ப்பார்களாம், இவர்களுடைய முதுகுகளை, இந்த பாதிகளுடைய முதுகுகளை அல்லாஹ் பலகையாக மாற்றும். சுஜூது செய்யலே. உலகத்துல இவ்வளவு முஅத்தின் கத்துறாரு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். நீ அல்லாஹ் பெருசு இல்ல, என் வியாபாரம் தான் பெருசு, என் நண்பன் தான் பெருசு, என் கூட்டம் தான் பெருசு, என் கூட்டு தான் பெருசு, என் கும்மாளம் தான் பெருசு, என் போன் தான் பெருசு, என் செட்டிங் தான் பெருசு. ஒவ்வொன்ற பெருசு பெருசு என்று வாழ்ந்தியே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பளிக்கலையே. உலகத்துல சுஜூது செய்யாத நீ மறுமை நாளிலும் சுஜூது செய்ய முடியாது. உன்னுடைய முதுகை அல்லாஹ் பலகையாக மாற்றும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. என்னையும் உங்களையும் பாபு ஆஜியார் சொன்ன டைம் நெருங்கி சரியா வந்து நின்றுருச்சு. ஆகையால் அல்லாஹ் உங்களை சந்தித்ததில் மாஷா அல்லாஹ் மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மீண்டும் சந்திக்கலாம். உங்களோடு உறவாடியது, வந்தது, சந்தித்தது, இந்த ஊரில் இருந்தது, சுற்றி பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பரக்கத்தான செழிப்பான ஊர். ஆனால் ஒரே ஒரு குறைதான், என்ன தெரியுமா? இன்னும் இந்த சக்கீனா பள்ளி வாசல் 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள பள்ளி வாசலாக மாறவில்லை. இதான் குறை. உலகத்துல எந்த குறையும் இல்லை, இந்த துனியால எந்த குறையும் இல்லை, இந்த மகல்லால எந்த குறையும் இல்லை, நிர்வாகத்துல குறை இல்ல, இமாம்கள்ல குறை இல்ல, மஸ்ஜிதுல குறை இல்ல, காப்பட்ல குறை இல்ல, ஏசில குறை இல்ல, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தொழுறதுக்கு 100க்கு 100 வீதம் ஆட்கள் இல்லை. சகோதரர்களே, இது நிர்வாகத்துடைய பொறுப்பு மட்டும் இல்ல, இது உலமாக்கள பொறுப்பு மட்டும் இல்ல. எல்லாரும் முடிவெடுங்கள். நம்முடைய ஊர்களை இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 வீதம் தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாற்ற வேண்டும். வீடு வீடாக போங்க, தட்டுங்க,
கால கைய புடிங்க, வா பள்ளி வாசலுக்கு கூட்டிட்டு வா. ஒருத்தன் உங்களையால தொழுகையாளியா மாறினாலும் உங்களோட பரம்பரையை அல்லாஹ் கபூல் செய்வான். பரம்பரையை அல்லாஹ் கபூல் செய்வான். எச்சரிக்கையாக சொல்லுங்கள், நீ இப்பொழுது வரலையா பள்ளிக்கு, நீ மௌத்தாகி ஜனாசாவானதுக்கு பின்னால உண்ட காலையும் கையையும் கட்டி ஜனாசாவாக கொண்டு வந்து பள்ளி வாசலில் வைப்பார்கள். அப்பொழுது கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப திருந்தினா சான்ஸ் வெயிட் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நிர்வாகத்தையும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களையும் இமாம்கள் முஅத்தின்கள் அனைவரையும் கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், 100% தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசலை நீ மாற்றுவாயாக. இந்த ஊர் மக்களை, ஆண்களை, பெண்களை, தாய்மார்களை, சகோதரிகளை, தீன்தாரி உள்ள, தீன் உள்ள, பூர்த்தியான பர்தா உள்ள, நல்ல ஒழுக்கமான, நல்ல சிறப்பான இமாம்களை உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக நீ கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ஊரை சுற்றியுள்ள சகோதர சமயத்தவர்கள் அனைவருக்கும் இந்த ஊரில் உள்ள முஸ்லிம் சகோதரர்களின் பரக்கத்தால் நீ நேரான வழியை காட்டுவாயாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ரமலான் மாதத்தை அடைந்து பரிபூர்ணமாக அமல் செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய நரக விடுதலையும் அடைந்து சொர்க்கம் செல்லும் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.